Welcome to holisticinvestment.in. இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் ரேடியன்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ண இது ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் ரேடியன்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பிளானை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளான் என்ன, இதில் என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் ரேடியன்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பிளான்ன்றது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் என்டோமெண்ட் பிளான். ஸோ இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவங்க கொடுக்குற லைஃப் கவரால் உங்களோட ஃபேமிலிக்கு அண்ட் உங்களுக்கும் ஒரு சேஃப்டி நெட்டாக இது ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இந்த பாலிசியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக பாலிசி டேர்மாக இருக்கட்டும், இல்லை ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மாக இருக்கட்டும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜ் பொறுத்து அந்த 3 ஆப்ஷன்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று லைஃப் ஆப்ஷன், இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஷீல்ட் ஆப்ஷன், மூணாவது ஃபேமிலி கேர் ஆப்ஷன். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது கரெக்டாக படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், இதில் 10 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க உங்கள் ரிக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக சூஸ் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மார்க்கெட் லிங்க் ஒரு பாலிசினால அதில் இருக்க மார்க்கெட் லிங்க் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் உங்கள் மணியை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இதில் இருக்க கீ ஃபீச்சர்ஸை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன இந்த பிளானில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் 2 விதமான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா. ஒன்று டெத் பெனிஃபிட், இன்னொன்று மெச்சூரிட்டி பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் ஃபோர்ஸில் இருக்கும் போதே அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினிக்கு இந்த டெத் பெனிஃபிட்டை கொடுப்பாங்க. டெத் பெனிஃபிட்டாக இந்த பாலிசியில் என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த பாலிசி ஹோல்டரோட டேட் ஆஃப் டெத் அன்னைக்கு அவங்க ஃபண்ட் வேல்யூ எவ்வளோ ஹையராக இருக்கோ அந்த மணி ஈக்குவலாக அவங்க டெத் பெனிஃபிட் தருவாங்க. இன்னொன்று மெச்சூரிட்டி பெனிஃபிட். மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் பாலிசி மெச்சூர் ஆகும்போது அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் தான் மெச்சூரிட்டி பெனிஃபிட். ஸோ மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக இந்த பாலிசியில் என்ன தருவாங்கன்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் ரேடியன்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பிளான் பாலிசி டேர்ம் எண்ட் ஆகும்போது அதோட ஃபண்ட் வேல்யூ எந்த வேல்யூவில் இருக்கோ அதுவும், ப்ளஸ் இத்தனை வருஷமாக மொட்டாலிட்டி சார்ஜஸாக அவங்க டிடெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா அவங்களோட பாலிசி டேர்ம்லேருந்து, ஸோ அதுவும் அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இன்னொன்று, நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் கட்டின ஆனுவலைஸ் ப்ரீமியம்க்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட்டும் கொஞ்சம் பர்சன்டேஜில் அவங்க தருவாங்க. இது உங்களோட பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பொறுத்து தான் இந்த அமௌண்ட் வரும். ஸோ இந்த 3மே மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 பெனிஃபிட்ஸ் தான் இந்த பிளானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த பாலிசியில் 6 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஆப்ஷன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு ஈக்விட்டி ஆப்ஷனோ நீங்கள் சூஸ் பண்ண மாதிரி ஒரு டெப்ட் ஃபண்ட் ஆப்ஷனோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெப்ட் ஃபண்டில் உங்களுக்கு எது தேவையோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஈக்விட்டியில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டில் என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் கட்டும்போது நீங்கள் சூஸ் பண்ண ஈக்விட்டி ஆப்ஷனில் அந்த ஃபண்ட் அலோகேட் ஆகிடும். தென் ஆட்டோமேட்டிக்லி ஒரு ப்ரீடிஃபைன் ட்ரிகர் ரேட் வச்சுருப்பாங்க 10%. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சூசன் ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கிற இயர்னிங் இந்த டெப்ட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரீமியம்லேருந்து சார்ஜஸ் டிடக்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ண ஒரு டெப்த் ஓரியன்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்லியாக மந்த்லி பேசிஸில் சிஸ்டமேட்டிக்லி நீங்கள் சூஸ் பண்ண இன்னொரு ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுக்கு யூனிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ்லேருந்தும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கிறது தான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று ஏஜ் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம்ன்றது சார்ஜஸ்லாம் டிடக்ட் பண்ணக்கப்புறமா ஈக்விட்டி ஃபண்ட், டெப்ட் ஃபண்ட், வேல்யூ ஃபண்டுன்னு 3 இருக்குது. ஸோ இதில் ஆல்ரெடி இவங்க உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரீடிஃபைன் ப்ரொப்போர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் ஏஜ் ஆக ஆக உங்களோட இந்த பேண்ட்லேருந்து இன்னொரு பேங்க்கு அவங்க ஃபண்டை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, ஸோ கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த ரிஸ்க் எக்ஸ்போஷர்ன்றது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கம்மி பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க அந்த ரிஸ்க் இம்பேக்ட் அவ்வளோ இருக்கக்கூடாதுன்னு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஸ்ட்ராட்டஜி. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு லோ ரிஸ்க் ஃபண்ட் ஆப்ஷனில் பாலிசி மெச்சூர் ஆக ஆக அந்த லோ ரிஸ்க் ஃபண்ட் ஆப்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இன்னொன்று டிஃபைன்ட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி. இதில் 10 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த பாலிசியில். அதுலேருந்து ஏதாவது 4 ஃபண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி
நீங்கள் உங்களோட ஃபண்ட்ஸை ஹாஃப் இயர்லி பேசிஸில் அவங்க ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி தருவாங்க. எப்படி உங்களோட பாலிசி பிகினிங்கில் இருந்துச்சோ அதே அலோகேஷனில் இருக்கிற மாதிரி. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஹாஃப் இயர்லி பேசிஸில் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த அலோகேஷன் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இன்னொன்று செல்ஃப் மேனேஜ் ஸ்ட்ராட்டஜி. இதில் 10 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன்று சூஸ் பண்ணலாம், இல்லை சில சூஸ் பண்ணலாம், இல்லை எல்லாத்துலேயுமே கூட உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 6 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லையுமே எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா, இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன இந்த பாலிசியில் அப்படின்றது. ஸோ இதுலேருந்து ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு நீங்கள் எத்தனை டைம்ஸ் வேணால் ஸ்விட்ச் பண்ணலாம் இந்த பாலிசியில். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று, ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு அக்யூமுலேட்டட் ஃபண்ட்லேருந்து நீங்கள் பார்ஷலாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ப்ளஸ் 5 பாலிசி இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலேவே உங்களோட சிஸ்டமேட்டிக் பார்ஷல் வித்ட்ராவல்ன்றது அலோவ் பண்ணுறாங்க. இன்னொன்று, உங்களோட டோட்டல் மொர்டாலிட்டி சார்ஜஸ் அவங்க எவ்வளோ பாலிசி டேர்மில் டிடக்ட் பண்ணாங்களோ அது எல்லாமே பாலிசி டேர்ம் எண்ட் ஆகும்போது உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ இது அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பார்ஷல் வித்ட்ராவல், சிஸ்டமேட்டிக் பார்ஷல் வித்ட்ராவல்லாம் அவைலபிளாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு இதெல்லாம் கிடையாது. ஸோ எந்த விதமான லிக்விடிட்டி ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு கிடையாது. ப்ளஸ் லோன் ஃபெசிலிட்டியும் இதில் இல்லை. அண்ட் லாயல்ட்டி அடிஷன், ஃபண்ட் பூஸ்டர்ஸ்ன்னு எதுவுமே இந்த பாலிசியில் கிடையாது. ஸோ இதுவும் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸாக ஃபேக்டர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை யோசிக்கணும். இப்போ நம்ம இந்த அனலைசிஸோட மெயின் பார்ட்க்கு வந்திருக்கோம். அதாவது ஐஆர்ஆர் அனலைசிஸ், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னதான் ஒரு பாலிசியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொன்னாலுமே கடைசியில் நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கையில் கிடைக்குதுன்னு பார்த்து தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை முடிவெடுப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குன்றதை ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்க கால்குலேட்டர்லையும் அண்ட் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம இப்படி அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை வாங்குறாங்க. ஸோ இவங்க என்ன மாதிரி சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணுறாங்கன்னா 15 lakhs. ஸோ அதுக்காக அவங்க 20 இயர்ஸ்க்கு ஆனுவலாக 1.5 lakhs பே பண்ணுறாங்க ப்ரீமியமாக. இதோட பாலிசி டேர்ம் 20 years. ஸோ ஃபைனலாக நம்ம இது ஒரு மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்னால நம்ம 2 விஷயத்தில் இதில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஒன்று, வர்ஸ்ட் கேஸில் இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க 4% per annum மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதில் கால்குலேட் பண்ணுற மாதிரி. பெஸ்ட் கேஸில் 8% per annum நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 யூனிட்ஸுமே கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்காக தான் பார்க்குறோம். ஸோ இந்த 4% பஸ் கேஸில் நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன் வருது ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 2.31%. இதே ஒரு பெஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா 6.24% வருது. ஸோ இந்த 2 ரிட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2.31% ரிட்டர்ன் உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு வெரி சிமிலரான ரிட்டர்ன். நீங்கள் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் ரிஸ்க் எடுக்காமல் உங்கள் மணி அப்படியே அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வச்சாலுமே உங்களுக்கு லாங் டேர்மில் இந்த மாதிரி சிமிலர் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். இன்னொன்று, 6.24 ரிட்டர்ன் ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னாலுமே இது ஒரு எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு சிமிலரான ரிட்டர்ன் தான். ஸோ ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கிடைக்கிற ரிட்டர்னுக்கு நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோம்? நம்ம ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதே லாங் டேர்மில் நம்மளுக்கு பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணுன்றதுக்காக தான். ஸோ நம்ம எடுத்த ரிஸ்க்குக்கும் நம்ம இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணதுக்குமே இந்த ரிட்டர்ன்ஸ் கடைசியில் ஜஸ்டிஃபையபிள் ரிட்டர்ன் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ வெல்த் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு இந்த ரிட்டர்ன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அனலைசிஸ்க்கு போகிறோம். ஸோ அது என்னன்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி ரேடியன்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பிளானை மார்க்கெட்டில் இருக்க மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். லைக் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸோட. ஏன்னா இதே அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் ரிஸ்க் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இதை விட பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்குமா இல்லையான்றதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம எந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஒரு காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி ரேடியன்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பிளான்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ அப்படி ஒரு பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பிரிச்சிடுறோம். இன்சூரன்ஸ்க்கு நம்ம ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணி இதே மாதிரி இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி ரேடியன்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பிளானில் எவ்வளோ சம் அஷ்யூர்ட் இருந்துச்சோ அதே மாதிரி 15 lakh சம் அஷ்யூர்டுக்கு நம்ம ஒரு பாலிசியை சூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இதில் நம்ம ஆனுவலாக பே பண்ண போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 7,900 தான். இதே அந்த பாலிசியில் நம்ம 1.5 lakhs பே பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் 20 இயர்ஸ்க்கு ப்ரீமியம் பே பண்ண போகிறோம். பாலிசி டேர்மும் 20 இயர்ஸ். இதில் மீதம் இருக்க காசு
அதாவது 1,42,100 rupees தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல போட போறோம். எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா, ஒன்னு ரிஸ்க் இல்லாத ப்ராடக்ட்லயும், இன்னொன்னு ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ண போறோம். ரிஸ்க் இல்லாத ப்ராடக்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப். பிபிஎஃப்ன்றது ஒரு கவர்மெண்ட் பேக் ப்ராடக்ட். இல்ல உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பிளஸ் செக்ஷன் 80C கீழே நல்ல ரிட்டர்ன்ஸ், நல்ல டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இதுல உண்டு. ஸோ நீங்கள் இதில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு கிடைக்கிற IRR பார்த்தீங்கன்னா 6.64%. 6.64%ன்றது உங்களுக்கு ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன். இந்த கேரண்டீட் ரிட்டர்ன் உங்களுக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் ரேடியன்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பிளான்ல கிடையாது. ஆனால் இதில் உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன் கிடைக்குது. அது ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்னு சொல்லலாம் நம்ம இவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு, அண்ட் ரிஸ்க் இல்லாமல். இன்னொன்று, இதே ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னாமே எதுக்குன்னா, ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கு. லைக் நம்ம ஒரு 7 to 10 years மேலே இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா இதால் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 12% வரைக்குமே இதால் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியுன்றதை இது ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுவும் ஒரு ரிஸ்க் ரிலேட்டட் ப்ராடக்ட் தான். பட் இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது பார்த்தீங்கன்னா 10.94%. 1 crore 14 lakhs இதில் நம்மளுக்கு வருது. ஆனால் டேக்ஸ் போனக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 crore 6 lakhs. இது டேக்ஸ் போனக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் ரேடியன்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பிளானை விட அதிக ரிட்டர்ன்ஸ், ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ், ப்ளஸ் 10.94%. இது கண்டிப்பாக நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னை விட ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னே சொல்லலாம். இந்த ரிட்டர்ன் ஒரு ஜஸ்டிஃபையபிளான ரிட்டர்ன். நம்ம வெல்த் அக்யூமுலேட் பண்ண ப்ராசஸ்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இது வர்த்தா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனலைசிஸ்லேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, மார்க்கெட்டில் இதை விட நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி டைம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா இதே அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் ரிஸ்க் அண்ட் மணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் ரேடியன்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் பிளானில் நம்ம எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதில் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ப்ளஸ் ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னும் ஒரு ரிஸ்க் உள்ள ப்ராடக்டாக இருந்து இது கொடுக்காததுனால இது லாங் ரன்ல வெல்த் அக்யூமுலேட் பண்ணவும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த பாலிசியை இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் லைஃப் கவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்த்து ஒரு பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக வேரியஸ் அசட் கிளாஸஸில் இப்படி PPF இல்லைனா ELSS அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் லைஃப் கவருக்காக ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரீமியமும் இருக்கும், அதே நேரத்தில் ஹை கவரேஜும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வெல்த் அக்யூமுலேட் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ரிசர்ச் பண்ண டைமும் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை நாலேஜும் இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலை கூட இன்வால்வ் பண்ணிக்கலாம். லைக் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் இன்வால்வ் பண்ணீங்கன்னா அவங்க எல்லா விதத்துலையும் உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, உங்கள் கோல்ஸ் என்ன, நீங்கள் ஃபினான்ஷியலி எதை அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்க, நீங்கள் எப்படி வெல்த் அக்யூமுலேட் பண்ண விரும்புகிறீங்கன்னு எல்லா ஃபேக்டர்ஸையுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்காக ஒரு பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ உங்கள் வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் இன்வால்வ் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இது ஒரு வைஃப் மூவ்னு சொல்லலாம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக லாங் ரன்ல இது இருக்கும். ஸோ இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க ஆசைப்படுறீங்கன்னா நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் இதுக்காக ஒரு பிளாக் போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் அதை செக் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஏதாவது ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் வந்து ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா அதுக்காகவும் நாங்கள் ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் ரெகுலராக கண்டக்ட் பண்ணிக்கிட்டே வரோம். நீங்கள் அதுக்கும் போய் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் வீடியோஸ்க்காக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்காக மிக்க நன்றி.